வணக்கம். இந்த உலகத்தில் அனைவராலும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வேலை உண்டு. நாம் தூங்குவதை விட எளிமையான வேலை. ஏன் சொல்ல போனால், சில சமயங்களிலே நாம் மூச்சு விடுவதை கூட கடினமாகிவிடுகிறது. நாம் இயல்பாக விடுகின்ற மூச்சை விட எளிமையான ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை நாம் யாரும் செய்வதில்லை. மிக 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 எளிமையான வேலை. எந்த ஒரு தன்முனைப்பும் முயற்சியும் எடுக்காமல் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதாவது, மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் செய்கிறார். அதேபோல் நமது மனதில் ஒரு நாளைக்கு 60,000ற்கு மேற்பட்ட எண்ணங்கள் மனதிலிருந்து எழுகின்றன. அதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு வருவதே இல்லை. அது என்னவென்றால், இறைவனை பற்றி நினைப்பது, இறைவனை பற்றி சிந்திப்பது. அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வருவதே இல்லை. நாம் ஒரு நாளைக்கு 60,000ற்கு மேற்பட்ட எண்ணங்கள் நம் மனதில் வருகிறது. ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகள். ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் என்று வைத்துக் கொண்டால் கூட நம் மனதில் 80,000 எண்ணங்கள் வந்துவிடுகிறது. அதில் ஒரே ஒரு எண்ணம், நாம் இறைவனை பற்றி நாம் நினைப்பதில்லை. அதாவது, மனதால் நினைத்தால் போதும், வாயால் சொல்லக்கூட வேண்டாம். ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமத்தை நினைத்தால் போதும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, சிவாய நம, சிவசிவ என்று ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமத்தை வாயால் உச்சரிக்காமல் மனதால் எண்ணினாலே போதும். ஏன் நாம் அதை செய்வதில்லை? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை 2 எண்ணங்கள் எண்ணுவதற்கு 2-3 வினாடிகள் போதும். நாம் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு முறை இறைவனின் நாமத்தை சொல்லலாம். சிவசிவ என்று சொல்லலாம். காலை எழுந்தவுடன் சிவசிவை என்று சொல்லலாம். இல்லை என்றால் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமத்தை இரவு தூங்குவதற்கு முன்பும் காலை எழுந்த உடனும் சொன்னால் போதும். அதனுடைய பலன் அளப்பெரியது. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமூலர் சொல்லி இருக்கிறார். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. என்ன ஒரு அருமை, என்ன ஒரு அற்புதமான சக்தி இறைவனின் திருநாமத்திற்கு. சிவசிவ 2 வார்த்தை. இதை சொல்வதற்கு 2 வினாடிகள் போதும். வாயால் சொல்ல வேண்டாம், மனதால் எண்ணினால் போதும். நண்பர்களே, இன்று இரவிலிருந்து நாம் இந்த இறைவனின் திருநாமத்தை 2 வேளை இரவு தூங்குவதற்கு முன் காலை எழுந்தவுடன் சொல்லுவோம். அதன் பலனை அடைவோம். ஓம் சிவாய. நன்றி.